ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரூஃபில் எலக்ட்ரிக்கல் பைப் லைன் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்க பைப் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு பைப்பும் 3/4 இன்ச்சு பைப்பும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பைப்போட திக்னஸ் பார்த்திங்கன்னா 2 mm திக்னஸில் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ 1 இன்ச்சு பைப்பில் நம்ம 40 பைப்பும், ஸோ 3/4 இன்ச்சில் 30 பைப்பும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் பைப்பு பார்த்து வாங்கும்போது ஒரு நல்ல பிராண்ட் பைப்பாகவும், ஸோ நல்ல ஒரு கேஜான பைப்பாகவும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ரூஃபுக்கு அது மேட்ச் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பெண்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல கேஜ் பெண்டாக பார்த்து வாங்குங்க. ஸோ அதேமாதிரி நல்லா ஃபிட் ஆகிற மாதிரியான பெண்டாக பார்த்து வாங்குங்க. ஸோ ஒரு சில பைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக போகிற மாதிரியான பெண்டுலாம் நிறையா இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியான பெண்டாக பார்த்து ஸோ வாங்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேன் பாக்ஸ் எல்லாமே நம்ம எப்போயுமே மெட்டலில் தான் வாங்குவோம். ஸோ இப்போ பிவிசிலையும் வருது. ஸோ நம்ம வாங்குறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் பாக்ஸு. ஸோ 3 இன்ச்சு டெப்த் இருக்கும் இந்த பாக்ஸு. ஸோ 4 இன்ச்லேயும் வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்டில் அந்தளவுக்கு ஸோ கவர் ஆகாது. ஸோ அதனால் 3 இன்ச்சு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸோ இதுக்கு மேலே 1.5 இன்ச்சு காங்கிரீட் வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி ஸோ எங்கெங்கே தேவைன்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம வச்சிடணும். ஸோ போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணி நம்ம ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ 4 கார்னர்லேயும் 4 ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ சன்சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட்லைட் பாக்ஸும் சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேன் பாக்ஸும், ஸோ 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் 3 ஸ்பாட்லைட்டும், இந்த பக்கம் 3 ஸ்பாட்லைட் பாக்ஸும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 ஸ்பாட்லைட் பாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு பெட்ரூமில் நம்ம லேப்டை நம்ம விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரூமை சென்டர் பண்ணி ஒரு ஃபேன் பாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் அட்டாச் பாத்ரூம் வரதுனால ஸோ 4 அடியில் அட்டாச் பாத்ரூம் வருது. ஸோ அதோட வேக்கு நம்ம ஒரு ஸ்பாட்லைட் பாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அவுட்ரு சன்சைடில் நம்ம ஒரு சென்டர் பண்ணி ஸோ இதில் ஒரு ஸ்பாட்லைட்டும், அந்த பக்கத்துக்கு ஒரு ஸ்பாட்லைட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹாலு. ஸோ கிச்சனுக்கு சென்டராக ஒரு ஃபேன் பாக்ஸும், ஸோ டைனிங் ஹாலுக்கு சென்டராக ஒரு ஃபேன் பாக்ஸும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் சைடில் லேப்ட் வரும். ஸோ லேப்ட் வர 1.5 அடி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் ஃபேன் கரெக்டாக சென்டராக இருக்கும். ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழை வந்துடுச்சு. ஸோ மழை வந்தனால வீடியோ நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் மழை பெஞ்சு லைட்டாக விட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸோ ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ போர்ட்டிகோவில் சென்டர் பண்ணி நம்ம ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சோம் இல்லையா, அதுலேருந்து நம்மளுக்கு ஸோ 3/4 இன்ச்சு பைப் யூஸ் பண்ணி ஸோ 4 ஸ்பாட்லைட் பாக்ஸுக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி 1 இன்ச் பைப் யூஸ் பண்ணி ஸோ 4 பக்கமும் நம்ம பெண்டு போட்டு இறக்கியாச்சு. ஸோ இந்த ஸ்பாட்லைட் பாக்ஸில் பாருங்கள், ஸோ 3/4 இன்ச்சு பைப்பை நம்ம டேரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ இது மாதிரி நம்ம விட்டுருக்கோம். இதனால் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பைப்பு நம்மளுக்கு பிடிங்கிட்டு வராது. ஸோ அந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஃபேன் பாக்ஸ்லேருந்து நம்ம 4 பக்கம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் யூஸ் பண்ணி ஸோ 4 பக்கமும் நம்ம பெண்டு போட்டு இறக்கியிருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு கீழே மீட்டர் பாக்ஸில் நம்மளுக்கு ஸோ இந்த ஃப்ளோருக்கு வரதுக்கான இன்புட் லைனு. ஸோ இதுலேருந்து நம்ம 2 1 இன்ச் பைப் யூஸ் பண்ணி ஸோ டேரெக்டாக நம்ம டிவி பாக்ஸ் வைக்கிற இடத்துல ஸோ இதை நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம எல்லா ரூமுக்குமே ஸோ பவர் லைன் நம்ம தனித்தனியாக நம்ம பைப் போட்டு கொடுத்துருப்போம். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். 6 ஸ்பாட்லைட் பாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 2 ஃபேன் பாக்ஸ் எதுக்காக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸோ ரெண்டுமே ஊஞ்சலுக்காக வச்சுருக்கோம். ஸோ அதில் டம்மி லைன் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு தேவைப்பட்டுச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு.
ஸோ இது மாதிரி நம்ம பாக்ஸு கீழே ஸோ இது மாதிரி நம்ம வாழைப்பட்டை வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிலர் நம்ம பெயிண்ட் அடிக்கலாம், இல்லை தெர்மாக்கோல் வைப்பாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து வாழைப்பட்டை தான் வைப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனு. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா பைப் லைனை நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சன் சைடு. ஸோ சன் சைடில் நம்ம ஒரு ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். ஸோ அந்த பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாக்ஸுக்கு கீழே நம்ம வாழைப்பட்டை வச்சுருக்கோம். ஸோ இந்த சன் சைடு பக்கத்துக்கு ஒரு ஸ்பாட் லைட் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டருக்கான சென்சார் லைனும் ஸோ சோலாருக்கான லைனும் நமக்கு வரும். அதனால் நம்ம 2 1 இன்ச் பைப் எடுத்து வந்து ஸோ இந்த கார்னரில் நம்ம விட்டுருக்கோம். ஸோ இந்த பைப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மீட்டர் பாக்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு இறங்கிடும். ஸோ ஏன்னா அங்கே தான் வந்து மோட்டர் லைன் எல்லாமே வந்து அங்கே தான் வரும். ஸோ அதேமாதிரி கிச்சனுக்கு பாருங்கள். ஸோ கிச்சன்லேருந்து ஒரு பைப் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ டேரெக்டாக டிவி பாக்ஸில் வந்து இறக்கியாச்சு. ஸோ அதுவும் 1 இன்ச் பைப் தான். இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஒரு 1 இன்ச் பைப் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ டிவி பாக்ஸுக்கு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து பாருங்கள் ஒரு 3/4 இன்ச் பைப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டிவி பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா பெட்ரூமில் ஏசி வரும், ஹீட்டரும் வரும். ஸோ தனித்தனி சர்க்யூட்டுக்காக ஸோ நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஒரு பைப் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மேலே ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அட்டாச்சு பாத்ரூமில் ஸோ அதில் நம்ம ஒரு ஸ்பாட் லைட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு டிவி வரப்போகுது. ஸோ அங்கேருந்து நம்ம ஹோம் தேட்டர் லைனும் அதே மாதிரி கேபிள் லைனுக்கும் நமக்கு ஒரு பைப் விட்டுருக்கோம். ஹோம் தேட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கார்னர்லேயும் நம்ம ஒரு பைப் வந்து இறக்கியிருக்கோம். ஸோ இதில் ஒரு பைப் லைன் நம்ம இறக்கியிருக்கோம் ஒரு கார்னரில். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஒரு பைப் இறக்கியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு பைப் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அந்த கார்னரில் நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்னர்லேருந்து ஸோ செப்பரேட் பைப் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ டிவி அண்ட் ஹோம் தேட்டர் கிட்ட நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டெப்ஸுக்காக 4 ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம பைப் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ எல்லா பைப்புமே நம்ம ஸோ டைட்டாக வந்து கட்டணும். ஸோ அப்போ தான் நம்ம பைப் வந்து நம்மளுக்கு பிடுங்காமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட் போடும்போது நம்ம கூடவே தான் இருக்கணும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வைப்ரேட்டர் போடுவாங்க. ஸோ வந்து மேலே வந்து ஓடுவாங்க, நடப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பைப்பில். ஸோ அதனால் காங்கிரீட் எப்போவுமே நம்ம கூட தான் இருப்போம். ஸோ இது மாதிரி நம்ம வைப்ரேட்டர் போடும்போது கீழே வந்து பைப் லைனில் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம கூட இருந்து நம்ம கீழே பைப் போகுது ஸோ அந்த வைப்ரேட்டர் மேலோட போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இல்லைனா அந்த வைப்ரேட்டர் டேரெக்டாக அந்த பைப்பில் டேமேஜ் பண்ணி ஸோ அந்த பைப்பை போட்டது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம கூடவே தான் நம்ம இருந்து ஸோ எல்லாமே வந்து ரூஃப் போட்டு முடிக்கிற வரைக்கும் ஸோ பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம பைப்லேயே தான் இது மாதிரி நடப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் பைப் வந்து நல்லா வந்து குவாலிட்டியான பைப்பாகவும் ஸோ நல்ல ஒரு கேஜான பைப்பாகவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் காங்கிரீட் வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.